எல்லோ, ரெட்டு, க்ரீன்னு சொல்லிட்டு 3 கலர் நம்ம எடுத்துருக்குறோம். 36 பீசஸ்ஸு, ஒவ்வொன்றிலையும் 12 பீசஸ்ஸு, 130 சென்டிமீட்ரு, 3 இன்ச்சு உங்களுக்கு ஒரு ரிங் எடுத்துருக்கோம். 3.5 இன்ச்சஸில் ஒரு ரிங் எடுத்துருக்கோம். அதில் தான் நம்ம ஹேண்டிலாக வச்சுக்க போகிறோம். ரிங்கை தான் நம்ம அதில் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று பின்னியிருக்கிறேன் நான். இதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம் ஃபுல்லாகவே. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு நமக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு நம்ம பின்னிக்கணும். நான் 1.5 மீட்டர் எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா. அந்த 2 த்ரெட்டை எடுத்துகிட்டு எப்படி ஃபோல்டு பண்ணுறோம் அப்படின்னா, சென்டரில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது இல்லைங்களா. பின்னுறதுல தான் நமக்கு பெரிய த்ரெட்டாக வேணும். அதனால் ஒரு 13 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் 2 த்ரெட்டையும். என்ன நீளத்துக்கு நமக்கு தேவையோ அந்த நீளத்துக்கு. இது மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். பாருங்கள், சிங்கிள் கலர் அதே லைனில் வந்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம பின்ன போகிறதுனால எந்த லென்த்துக்கு நமக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு நம்ம அந்த த்ரெட் வந்து உள்ளே வந்து சின்னதாக வர மாதிரியும், நம்ம பின்னுற ஒயர் வந்து லாங்காக இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். நான் ஒரு 13 இன்ச்சஸ் நான் வந்து பின்னுறேன். மொபைல் பவுச் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சென்ட்ரு ஒயரை 2ஐயும் எடுத்துகிட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒவ்வொரு த்ரெட்டையும் சென்டரில் இருக்கிறது 2ம் வந்து ஈக்குவலாக வரும். 13 இன்ச்சஸ்க்கு சின்ன த்ரெட்டாக வச்சுக்கணும். பின்னுற த்ரெட்டை மட்டும் நம்ம நீளமாக வச்சுக்கணும், லாங் த்ரெட்டாக வச்சுக்கணும் நம்ம. இப்போ அதை ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த ரிங்கில் நம்ம நார்மலாக எப்பயும் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சின்ன த்ரெட் வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டுமே சென்டரில் வர 2மே வந்து நமக்கு ஒரே ஹைட்டில் இருக்கணும். அது வந்து நான் 13 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ பேக்கு அந்த லென்த்துக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நம்ம பின்னி எடுத்துருக்குறோம். சென்டரில் இருக்கிறது சின்னதாக இருக்கும், சைடில் இருக்கிறது லாங்காகவும் இருக்குது. இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அப்படி தான். ஒரு ஸ்ட்ரிப்பு ஃபஸ்ட்டு போட்டுறணும். ஃபுல்லாக போட்டுட்டு பாருங்கள், சிங்கிள் கலராக வருது இல்லையா, ரொம்ப நெருக்கமாகவும் இருக்குது, எந்த கேப்புமே இல்லை. பாருங்கள், நம்ம ரைஸ் கூட அதில் வாங்கலாம், கீழே சிந்தாது. அந்த மாதிரி நல்லா க்ளோஸாக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி 4 கலர் நான் மாற்றி மாற்றி எடுத்துருக்கிறேன், 3 கலரை. ரிங்கில் வந்து 8 த்ரெட்டும், சைடில் வந்து இங்கே 4, இந்த சைடு 4 த்ரெட் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், பின்னிருக்கோம். இப்போ திரும்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. 13 இன்ச்சஸ் சென்டரில் வர மாதிரி எடுத்துருக்கிறேன் நான். அதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு சென்டரில் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் நாட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் நாட் நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதோட ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னா, நம்ம க்ரோஸா நீடில் இருக்கு இல்லைங்களா, அந்த நீடில் ஒன்று நமக்கு இதுக்கு தேவைப்படும். அந்த நீடில் எடுத்துக்கணும். பாருங்கள், சென்டரில் வர 2 த்ரெட்டு சின்னதாகவும் சைடில் இருக்கிறது லாங்காகவும் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கிறோம். ஸ்லிப் நாட் போட்டதோட ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இந்த க்ரோஸா நீடில் சொன்னோம் இல்லையா, இப்போ தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரிப்பாக போட்டிருக்கோம் இல்லையா ஸ்கொயர் நாட், அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் நம்மளால் விட்டு எடுக்க முடியாது கைனால் ஆர்டினரியாக. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த நீடியில் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் நாட்டில் ஒரு வளைவு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, கர்வா, அதுக்குள்ளே விடுத்து நம்ம எடுக்க போகிறோம். மேலே இருக்கிறதுல இல்லை, கீழே அதை சைடில் திருப்பணும் அப்படின்னா அந்த இதை கீழே இருக்கும். ஒரு 23 நாட் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த கீழே இருக்கிறதுல எடுத்து அந்த லாஸ்ட்டில் வருது இல்லைங்களா, ஒரு த்ரெட்டை நம்ம உள்ளே எடுத்துறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்குங்க. அது கொஞ்சம் நம்ம லூஸாக பின்னாலும் பின்னிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்குமான்னு தெரியல. இது போடும்போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்குது பர்ஸும்.
மொபைல் பவுச்சும் இது மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் நாட் அதுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போடுறோம். பாருங்கள், ஒரு ஸ்கொயர் நாட் போட்டோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து கீழே இருக்கிறது இல்லைங்களா, பாருங்கள், அடுத்த லைன் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ இதில் கீழே வர்றது அதுக்குள்ளே அந்த ஒரு சிங்கிள் த்ரெட்டை எடுத்து நம்ம பின்னணும். பாருங்கள், கீழே இருக்கிறதுல எடுக்கணும், மேலே இருக்கிறதுல இல்லை. சைடில் திருப்பிக்கிட்டிங்கன்னா தெரியும் கீழே என்ன இருக்குதுன்ட்டு. அதுக்குள்ளே கொடுத்து நம்ம வாங்கி ஒரு ஸ்கொயர் நாட். அடுத்தது பாருங்கள், மேலே இருக்கிறத விட்டுறணும், கீழே இருக்கிறத கொடுத்துட்டு அந்த ரெட் த்ரெட்டை நம்ம உள்ளே வாங்கிக்கிறோம். அதுபடியே ஃபுல்லாகவே போட்டாச்சு ஒன்று ரெட்டு. இப்போ நான் வந்து அடுத்தது சேர்க்குறத காமிக்கிறேன். இப்போ க்ரீன் சேர்க்க போகிறேன் நான். அதே மாதிரி தான் சென்டரில் வர்றதை நம்ம கரெக்டாக 13 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு சைடில் இருக்கிறத லாங்காக வச்சு ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், ஒரு த்ரெட் ஒரு நாட் போட்டாச்சு, ஸ்கொயர் நாட்டு. அடுத்து உள்ளே எடுக்கிறோம். ரெட்டு எப்படி போட்டோமோ அதேபடி தான் அதுவும் உள்ளே கொடுத்து வாங்கிடணும். வாங்கிட்டு ஒரு ஸ்கொயர் நாட் நம்ம அந்த ஸ்கொயர் நாட் ஆல்ரெடி பின்னிருக்கிறதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம கொடுத்து இதே மாதிரி பின்னிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிப்பில் ஸ்ட்ரைட்டாக வரும். உங்களுக்கு மிங்கிள் ஆகாத மாதிரியே தெரியும் அந்த லைன். பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் வந்து இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகில் கூட நான் இதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டைப் தான் நான் போட்டிருப்பேன். இதை வந்து இப்போ நம்ம மொபைல் பவுச்சாக போடுறோம் அந்த டைப்பில். பாருங்கள், அடுத்தது அதே மாதிரி இதன்படியே நம்ம வந்து அந்த கலர்ஸை மாற்றி மாற்றி நம்ம போடுறோம். ரிங்கில் வந்து நான் வந்து க்ரீன், எல்லோ, ரெட், க்ரீன்னு சொல்லிவிட்டு நான் 4 சேர்த்துருக்குறேன் நான். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ரோவும் நம்ம இந்த மாதிரி தான் பின்னணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நீடில் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால். இதுவே உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த டைப்பை. வேறு என்ன வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேஸ்லெட்டு, பெல்ட் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதன்படியே தான் நம்ம போட்டு வரணும். இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். ரிங்கில் வந்து 4 க்ரீன், எல்லோ, ரெட்டு, க்ரீன் சேர்த்துருக்கேன். சைடில் வந்து அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது வந்து ஸ்கொயர் நாட் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். நான் வந்து ஆல்டர்னேட்டாக போட்டிருக்கிறேன், ஒவ்வொரு கலரும் மாற்றி மாற்றி வர மாதிரி. எல்லோ, ரெட், க்ரீன், எல்லோ, ரெட், க்ரீன்ட்டு போட்டிருக்கேன். அடுத்து என்ன க்ரீன் வரணும், இந்த சைடு எல்லோ, ரெட் இருக்குது, க்ரீன் போடணும். நான் மொபைல் பவுச்சு என்னோடய மொபைலுக்காக தான் நான் பண்ணுறேன், அதனால் அப்படி இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பாருங்கள், அது எப்படி ஜாயின் பண்ணணுன்னா சைடில் இருக்குது அதே மாதிரி தான் சென்டர் பீஸ் வந்து நம்ம வந்து அந்த 13 இன்ச்சஸை விட உங்களுக்கு 12 இன்ச்சஸ் வரும். ஏன்னா மேலே வந்து நம்ம ஒரு 3 நாட்டு விட்டுறோம், அது ஒரு இன்ச் போல் வரும். அதனால் 12 இன்ச்சஸ்க்கு சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், அது 12 இன்ச்சஸில் விட்டுட்டு மேலேருந்து ஒரு 3 ஸ்கொயர் நாட் விட்டுருக்குறேன் நான். ஸ்கொயர் நாட் விட்டுட்டு அடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். 3 விட்டுட்டு கீழே வர நாட்லேருந்து தான் நம்ம கொடுத்து வாங்குகிறோம். பாருங்கள், அது மேலே இருக்கிறதுல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைன் தெரியும் உங்களுக்கு. அதனால் நம்ம கீழே இருக்கிறதுலேருந்து கொடுத்து வாங்கணும். கரெக்டாக அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு ஸ்ட்ரிப்பு கரெக்டாக வருது. பாருங்கள், தெரியாது, மிங்கிள் ஆகிற இடம் வந்து தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள், மிங்கிள் ஆகிற இடம் ஃபஸ்ட்டு அந்த எல்லாம் ஒரு இடம் தெரியுது. அதை நம்ம திருப்பிக்க வேண்டியதான். அவங்களுக்கு ரிவர்ஸில் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது போடும்போது கொஞ்சம் அதை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா சரியாக வந்துடும் உங்களுக்கு. இது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா போடும்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அதை ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த சைடு எப்படி சேர்க்குறோன்னு பாருங்கள்.
ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுட்டு அதே மாதிரி தான் அந்த சென்டரில் இருக்கிற இதை மட்டும் லென்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அது மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னும்போது கொஞ்சம் வந்து பத்தாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உங்களுக்கு வந்து த்ரெட்டும் சேவ் ஆகும் நமக்கு இந்த மாதிரி போடும்போது. ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு வந்து சென்டரில் இருக்கிறது நம்ம பின்ன போகிறதில்ல இல்லைங்களா, அதனால் அது வேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறதுல தான் நான் கொடுத்து வாங்குகிறேன். இதன்படியே தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே போடணும். நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம டைட்டாக பின்னுறோம் இல்லைங்களா. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் வந்து டைட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். ரொம்ப லூஸாக வச்சிங்கன்னா அது நல்லா தெரியாது, உங்களுக்கு நல்லா வராது, இந்த மாதிரி லைன் லைனாக வராது. என்னோடய மொபைல் வச்சு பார்த்துருக்குறேன் நான், கரெக்டாக இருக்கும். அதனால் 2 பீசஸை செஞ்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், இதில் ஒன்று அதில் ஒன்று செஞ்சுட்டோம். நம்ம செஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம அதே மாதிரி பின்னி எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் நான். சுற்றி நம்ம பின்னிட்டு ஒரேதாகவும் பின்னிட்டு வரலாம். இந்த ரிங் இல்லைன்னா நம்ம ரிங் வச்சு போடுறதுனால அப்படியே தனித்தனியாக போட்டுட்டு பண்ணுறோம். ஒரே சிங்கிளாகவும் நம்ம பின்னிட்டு சுற்றி பின்னிட்டும் வரலாம். அது பாருங்கள், 2 பீசஸ் பின்னியாச்சு நம்ம. இது ஒரு டைப்பாக இருக்குது பாருங்கள், லைன் இல்லாமல். இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள், அந்த பின்னல் வந்து நம்ம ஜாயின் பண்ண இடம் தெரியும் 2 த்ரெட்லேயும், எல்லோ ரெட்டுன்னு பாருங்கள், நாங்கள் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி தெரியும். அப்போ நம்ம அதை கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து நம்ம பின்னணும். இந்த மாதிரி வருங்கிறதுக்கு தான் காமிச்சேன் நான். இதை நீங்கள் அது வராமல் பார்த்துக்கலாம். எந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த பக்கம் நீங்கள் ஃப்ரண்டில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது 2க்கும் நடுவில் வந்து நான் க்ரீன் வைக்கிறேன். இப்போ நம்ம 2 நாட் போட்டும் வச்சுக்கலாம். அகலமாக வேணும் உங்களுக்கு, இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா 2 நாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நம்ம எக்ஸஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல் பவுச்சு தான், மொபைல் மட்டும் தான் வைக்க போகிறேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், சிங்கிள் நாட் மட்டும் அங்கே ஜாயின் பண்ணுறேன், 2ஐயும் சேர்த்து. 2லேயும் நம்ம அந்த லாஸ்ட் த்ரெட்டை கொடுத்து வாங்கி ஸ்கொயர் நாட் போட்டுட்டு கீழே தான் அதுலேயும் கொடுக்கணும். அதுலேயும் இந்த சைடும் ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி நம்ம வந்து கீழே கொடுத்து தான் வாங்கணும். அந்த பாருங்கள், வாங்கிட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போடுறோம். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரணும், சைடு ஃபுல்லாகவே. பாருங்கள், இந்த இடம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் போடணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அது ஜாயின் பண்ணுற இடம் 2 பக்கமும். பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஏன்னா 2 பக்கமும் நம்ம அந்த த்ரெட்டை வந்து கீழேருந்து உள்வாங்கி நம்ம போடணும், அதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. ஒரு 4 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்கொயர் நாட்டை. பாருங்கள், கீழே இருக்கிற அந்த இதில் தான் நம்ம லூப்பில் தான் நம்ம எடுக்கணும். பின்னி இருக்கிறதுல 2 சைடுமே அதே மாதிரி கொடுத்து வரணும். பாருங்கள், பின்னியாச்சு. இதை இந்த மாதிரி இருக்கும் க்ளோஸ் பண்ணுறது. இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம. ஒரு சைடு முன்னாடி சொன்னபடி தான் 2 நாட் வச்சு கூட நீங்கள் பின்னிக்கலாம், அகலம் வேணும்னா. பாருங்கள், இந்த சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சிங்கிள் லைனாக வந்திருக்கும். இந்த சைடு அப்படி இருக்கும், உங்களுக்கு மிங்கிள் ஆகிற இடம் தெரியும் இதில் 2 கலரும். அதை தான் நான் வந்து வெளியில் மொபைல் பவுச்சோட வெளியில் வர மாதிரி வச்சுருக்கேன் அவுட்டில். பாருங்கள், இதுவுமே நல்லா தான் இருக்கும். சிங்கிள் கலர் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பாக இருக்கும், அவங்களுக்கு அது மிங்கிள் ஆகிற இடம் தெரியாது. இது வந்து மிங்கிள் ஆகிற இடம் வந்து நல்லா தெரியுது பாருங்கள், நம்ம ஸ்டிச்சு போட்ட மாதிரி இருக்கும். லைனிங் வந்து ஸ்டிச்சஸ் நல்லா போட்டிருக்க மாதிரி இருக்கும். 2 ஜாயின் பண்ணது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம 2 சைடும் கவர் பண்ணிட்டோம். பாருங்கள், மேலே அந்த ரிங்கோடய விட்டுறதுனால விட்டுறலாம். ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணணுன்னா ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி நான் முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வச்சு போட்டதில்
ரிங் வச்சு போட்டதில் இருக்கும். 2 டைப்பில் பின்னியிருப்பேன் நான். அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறோம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. இது எப்படின்னா, இந்த லைன் பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் அப்படியே லைனாக வருது இல்லைங்களா? அது அழகாக ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இதை நான் வெளியில் வச்சுருக்கிறேன். அந்த சைடு நமக்கு வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். எதுனாலும் நம்மளுடைய சாய்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே கொடுத்து திருப்ப முடியாது. அதுக்காக ஆர்டினரியாக 2யுமே நான் சேர்த்து 2 நாட் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு அந்த சைடையும் அப்படியே 2 நாட், சும்மா சாதா நாட் தான் போட்டு டைட் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக நமக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து வெளியில் அது மாதிரி டிசைனாகவே தொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா மொபைல் தானே வைக்கிறோம், அதனால். பாருங்கள், கீழே அப்படி நல்லா இழுத்து விட்டுட்டு பண்ணிட வேண்டியதுதான். சப்போஸ் இது வந்து கலண்டுருமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா நம்ம வந்து கலடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, சென்டரில் வந்து நம்ம வந்து ஒட்டி விட்டுறலாம். 2 த்ரெட்டையும் நாட் போட்டோம் இல்லையா, அதை லைட்டாக நம்ம ஒரு த்ரெட்டை எடுத்து ஹீட் பண்ணி அப்படி ஒட்டி விட்டுறலாம். இது வந்து லாஸ்ட்டில் அந்த எட்ஜஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணிடணும். அந்த இதை இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது பிரியாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா பீட்ஸ் மாட்டணும் அப்படின்னாலும் நம்ம பீட்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். 2 த்ரெட்டுக்குள்ளே கொடுத்து நம்ம கலராக வந்து கீழே தொங்குற மாதிரி நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதில் பீட்ஸ் வைக்கல. எனக்கு இது போதும், இது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கீழே மட்டும் வந்து அந்த எட்ஜஸ் வந்து நான் லைட்டாக ஹீட் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும், லைட்டாக எதுவும் இழுத்தா. அதுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் கோர்த்து தொங்க விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா, 1-2 த்ரெட்டு பாருங்கள் கொஞ்சம் வந்து நீளமாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ட்ரிம் பண்ணிடணும். நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா, அதை 2யும் பாருங்கள் இப்படி நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை 2யுமே நல்லா வந்து நம்ம த்ரெட்டு வந்து லைட்டாக ஹீட் பண்ணி கொடுத்து மெல்ட் ஆகும்போது 2யும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டிருக்குறோம். கலண்டுடாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு இதாக இருந்தால் நடுவில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி அந்த த்ரெட்டையே நம்ம வந்து ஒட்டி விட்டுறலாம் எல்லாத்துலேயும். அது உங்களுக்கு தெரியாது பார்க்கும்போது. நம்ம ஏன்னா இதை கட் பண்ணி விட்ருக்குறோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு கீழே வரதுனால உள்ளே நம்ம ஒட்டியிருக்கிறது தெரியாது. அப்படி இல்லை அப்படின்னா 2 சைட்லேயும் வர அந்த த்ரெட்டுங்களை வந்து நம்ம என்ன பண்ணி விட்டுறலாம், லைட்டாக அப்படியே ஒட்டி விட்டுறலாம். ஒரு த்ரெட்டை வந்து கேண்டிலில் காமிச்சிட்டு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி நம்ம அதை வந்து சைடில் விட்டு நம்ம ஒட்டி விட்டுறலாம். பாருங்கள், நான் ரிங்க் வந்து அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இந்த நான் ஒட்டியிருக்கிறேன். பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, நமக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். நம்ம பெரிய பேக்காக போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்கும் அது. ஏன்னா ஸ்ட்ரிப்பாக போட்டிருக்குறோம், அது ரொம்ப டைட்டாக இருக்கும் சிங்கிள் ஸ்ட்ரிப்னால். அதனால் கொஞ்சம் அது வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் போடுறதா இருந்தால் ரிங் இல்லாமல் பெரிய சைஸில் போடும்போது நம்ம திருப்பிக்கலாம் பேக்கை. திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு ஆர்டினரியாக எப்பயும் பேக் க்ளோஸ் பண்ணுவோம்ல, முடிப்போம்ல, அது மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஹீட் பண்ணி கீழே எல்லாத்தையுமே நான் ஒட்டிட்டு அந்த எட்ஜஸும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், லைட்டாக காமிச்சிட்டேன். ஹீட் பண்ணி அதை வந்து பிரியாத அளவுக்கு த்ரெட்டை விட்டுருக்கேன் நான். அவ்வளோதான். அது பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த த்ரெட்டை எடுத்து கூட நம்ம என்ன பண்ணோம், எக்ஸஸாக அவங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறத கீழே கொடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.